அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுக்கு இணையாக இந்த காரியத்தை குறித்து காண்போம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனம். இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்படுற காரியம் அவருடைய நாமத்தை தூசிக்கிறவர்களுக்கு இது நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தேவன் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 30 வசனமும் 31 வசனமும். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கையில் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, எதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை என்றால், இவர் மனுஷனாய் இருக்க பிதாவும் நானும் ஒன்று என்று சொல்லுவதனால் அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை தூஷிக்கிறார் என்று காரியம். அதனாலவே அவர்களை கல் எடுத்து எரியும்படியாக கற்களை கொண்டு அவரை அடிக்கும்படியாக தான் கல்களை எடுத்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டத்தை இன்று வரை, வேத வார்த்தைகளை இன்று வரை 5 பிரமாணங்களின்படி நடக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அதனால் தேவனுக்கென்று ஒரு வழியும், அதாவது நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரியம் என்னவென்றால், எங்களுக்கு இருக்கிற ஒரே தேவன் பிதா மட்டும்தான். வேறு யாரையும் சரி அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இங்கே அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கூறிய பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் அவரோட பிரமாணங்களை அந்த அளவுக்கு வைராக்கியமாக தேவன் கொடுத்த பிரமாணங்களை அவர்கள் கடைபிடிக்கிறவர்கள். சரி, இதற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.